வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். தானியேலை பற்றி பார்த்தோம், நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம். அதனால் நான் தானியேலை பற்றி பார்க்குறத விட்டுருவோன்னு சொல்லலை. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேதத்தில் உள்ள முதல் புஸ்தகத்தில் கொஞ்சம் முதல் புஸ்தகத்தை முதல் அதிகாரம் அல்ல, முதல் அதிகாரத்தை முந்தைய படித்திருக்கிறோம். ரெண்டாவது அதிகாரத்தை கொஞ்சம் படிப்போம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் பார்க்குறோம், தேவன் தாம் படைத்தது எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார். இப்போ ரெண்டாவது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து வாசிப்போம். சிறிது ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சி. இதில் கர்த்தர் நம்மளை குறித்ததான நோக்கத்தை எப்படி வச்சிருக்காரு, எப்படி மனிதன் தோற்று போனான் அப்படின்றத குறித்து தான் இந்த 2, 3 இதிலெல்லாம் படிப்போம். இப்போ பார்ப்போம். இவ்விதமாய் வானமும் பூமியும் இவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இங்கே சர்வ சேனைன்னு குறிக்கப்படுகிறது நட்சத்திரங்கள் எல்லாமே, எல்லா விதம், ஈவன் ஏஞ்சல்ஸ் எல்லாமே, எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட். பூமியை குறிக்கும் போது நட்சத்திரங்கள் இதெல்லாமே உருவாக்கப்பட்டது. கர்த்தரால் இயேசுவால் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அப்படி தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றும் அவரை கன்றும் அவர் மூலமாகவும் அவராலேயும் உண்டாக்கப்பட்டது என்று பார்க்குறோம். இங்கே சர்வ விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. ஸோ எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட். பட் இது 1வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னிங்கன்னா, 1வது அதிகாரத்தில் கூட்டப்பட்டிருந்த இந்த 3 வார்த்தைகள் 26, 27, 28, இந்த வசனங்கள் 28, 29, இது இதை எப்படி அது எக்ஸ்போன் பண்ணுறது தான் 2வது அதிகாரம். அது எப்படி பண்ணாருன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான். அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு இருந்தது. தேவன் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இது ஆக்சுவலாக 7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படின்றது பார்க்குறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வாரத்தில் 1ஆம் நாள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் வேறு வேத சொல்லுகிறபடி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இன்றைக்கும் யூதர்கள் 7ஆம் நாள் தான் அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷியாதவனோ கர்த்தருக்கென்று விசேஷியாது இருக்கிறான் என்ற வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. ஆல்வேஸ் காட் கேவ் 1 day ரெஸ்ட். அது இஸ்ரேல் புத்திரர்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் ஃபிசிக்கல் பாடி ரிக்வயர்ட் ரெஸ்ட். 6 நாள் வேலை செய்கிறோம், தென் 1 day ரிலாக்ஸ்ட். எதுவும் செய்ய வேணாம், ஆண்டவரோடு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவரோடு மகிழ்ந்து, அவருடைய சமூகத்தில் உட்காந்து அவரை ஆராய்ந்து அவரை துதித்து பாடி இந்த மாதிரி போகணுன்னு அவர் விரும்புகிறாரு. அப்போ உடம்பில் இருக்கிற இந்த பாடி எப்படி க்ரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்படி தான் நம்ம இருக்கணும்னு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த வியாதிகளும் வர்றதில்லை. ஆனால் வியாதிகள் எப்போ வருதுன்னா, நம்ம வென் வி ஓவர்லோட் அவர் சிஸ்டம், சரீரத்தை. பாருங்கள், ராத்திரி படுன்றாங்க, படுக்க மாட்டோம், உட்காந்து வேலை செய்கிறோம், 2 மணிக்கு போய் சாப்பிட்றோம், எதோ பண்ணுறோம். தென் ஃபைனலி சடன்லி கார்டியாக் ப்ராப்ளம் வருது. இது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. ஸோ வென் வி பிரேக் காட்ஸ் சிஸ்டம் அண்ட் லாஸ், ஆட்டோமேட்டிக்கலி வி கெட் இட் டு ப்ராப்ளம். இங்கே நல்லா கவனிங்க, 7ஆம் நாளிலே கிரியைகளை நிறைவேற்றி உண்டாக்கின தமது கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அவரை ஹீ ரெஸ்டட். ஏன்னா ஹீ வாண்டட் டு செட் அ மாடல் ஃபார் மேன். மனுஷனுக்கென்று ஒரு மாடலை வைக்கிறதுக்காக அவர் ஓய்ந்திருந்தார். இதனால் இல்லை, காட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ்
பிகாஸ் ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். இந்த இதில் ரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு மனுஷனுக்கு, அதுதான் போட்டிருக்கு. 3வது வசனம் வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து முடித்த பின்ன தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இது கர்த்தருக்கு வச்சது, நம்மளால மாற்ற முடியாது. நம்ம டேட்டை மாற்றுறது இதெல்லாம் அதனால் நான் வந்து ஒரு 7th டேக்காரன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி நம்ம பார்க்குறது நல்லது. எனக்கு 24 ஹவர்ஸும் வேலை செய்கிறது தான் என்னுடைய வேலை. நான் வந்து 7ஆம் நாள் 1ஆம் நாள் இது மாதிரி ஆர்குமெண்ட் பாருங்கள். கிறிஸ்தவத்தில் என்னென்ன டிவிஷன்ஸ் ஒன்றுக்கு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கு? நான் கேபாவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோவை சேர்ந்தவன். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இயேசுவை சேர்ந்தவன் ஒருத்தர் சொல்கிறான்னா சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா இயேசு பிரிந்திருக்கிறாரான்னு போட்டிருக்கோம் அந்த வசனத்திலேயே. இப்போ கர்த்தரை சேர்ந்தவன், நான் கர்த்தரை சேர்ந்தவன், கர்த்தருடையவன் என்று எழுதி முத்தரித்து கொள்வான்னு போட்டிருக்குது. இது நடக்க போகிறது. இப்போ ஏதாவது நம்ம செய்கிறோமா? அது மாதிரி செய்கிறதில்ல. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தன் வசனத்தின்படி நீ ரெஸ்ட் எடு, 7ஆம் நாள் வேலை முடிச்சிட்டியா, ரெஸ்ட் எடு. அப்புறம் நெக்ஸ்ட் டே 7ஆம் நாள் முடிச்சிட்டேன், ரெஸ்ட் எடுத்துட்டேன். 8ஆம் நாள் ஃபுல் விகராக போவேன், வேலை செய்வேன் திருப்பியும். இப்படி செய்யும்போது இந்த ப்ராசஸில் இருக்கும்போது ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் இப்போ அது கொஞ்சம் டைல்யூட் ஆகி என்ன ஆச்சு, 1 day in rest அப்படின்னு ஒரு தியரி கொண்டு வந்தாங்க. எனிவே ஐ லீவ் இட் டு யூ. அந்த இதெல்லாம் உங்களுக்கு விட்டுறேன். நீங்களாச்சு எப்படி வேதத்தை படித்து கர்த்தர் உங்களுக்கு விளக்குகிறாரோ அது மாதிரி செய்யுங்க. 4வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. சம்மரைஸ் பண்ணுது. இந்த சாப்டர் என்ன பண்ணுது? இப்படி தான் பண்ணாரு அப்படின்னு சம்மரைஸ் பண்ணுது. அப்புறம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது மனுஷனுடைய வேலை. 5வது வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, மனுஷனுக்கு வேலை கொடுத்துட்டேன். மனுஷனை ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, அவன் வேலை செய்யணும். அவன் தன்னுடைய தேவனோடு இணைந்து தன்னுடைய இருதயத்தையும் மூளையும் உபயோகப்படுத்தி அவன் க்ரியேட்டிவாக செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருந்தார். அவன் பண்ணிட்டோம், இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம், இப்போ வந்து இவன் பண்ணிட்டோம். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டார், எதுவுமே அவர் உண்டாக்கலை. அது சகலவித பூண்டுகளை இன்னும் முளைக்கவில்லை. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது. ஸோ இதை நிலத்தை பண்படுத்தி அதாவது அங்கே போட்டிருக்கோம்ல 1ஆம் அதிகாரத்தில் பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டு இட், டாமினேட் இட். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீ தான் அந்த எர்த் சிஸ்டம் ரன் பண்ண வேண்டியது. இப்போ இதை உள்ள வருது மேனேஜ் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம செய்கிறது எல்லாம் கர்த்தருடையது, ஆனால் நம்ம தான் மேனேஜர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் நாட் த ஓனர்ஸ். இந்த ஓனர்ஸ்ன்ற ப்ராப்ளம் வரும்போது தான் நான் வி ஓன் திஸ் மச் அப்படின்ற போட்டியும் பொறாமையும் வெறிச்சலும் எல்லாமே வருது. நோபடி ஓன்ஸ் எனிதிங். செத்து போனோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நிறைய பேருக்கு அது நினச்சிருக்கு, ஐ ஓன் திஸ் மச், ஐ எம் ஓனர். நோ, ஃபார் லீகல் டாக்குமெண்ட்ஸ் சேக் எஸ் யூ இது பண்ணுற. ஆனால் ரியலி ஈவன் இஃப் யூ ஆர் லீகல், ஒன் டே யூ ஹேவ் டு கோ அவே. அந்த இடத்துல விட்டுட்டு போகும்போது எஸ் யூ பாஸ் இட் ஆன் டு யுவர் சில்ட்ரன், பட் அகெயின் யூ டோன்ட் என்ஜாய். அதான் சாலமன் எழுதி வச்சுருந்தார், எந்த ஒரு நாளும் அவன் போய் தான் ஆகணும், எல்லாமே மாயைன்னு சொல்லி எழுதி வச்சுட்டான்.
இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், மழையை பெய்ய பண்ணப்படல. அப்போ மழையை யாருக்காக பண்ணணும்னு வச்சுருந்தாரு? மனுஷனுக்காக. அந்த காலத்தில் மழையும் கிடையாது, பூமியில் பனி நிரம்பிட்டு இருந்துச்சு. பண்ணி பண்ணி அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. ஏனென்றால் மழை வாஸ் நாட் ரிக்வயர்டு. மூடு பனியை நினச்சிது. பூமியை நிரப்புறதுக்கு வாட்டர் வாஸ் ரிக்வயர்ட். ஸோ மூடு பனி வந்துச்சு. அது பண்ணிச்சு. ஈவன் நிலத்தை டில் பண்ணி, தட் இஸ் கொத்தி பரம்படிச்சு. இப்போ வயலில் எல்லாம் வேலை செய்கிறவங்களாம் அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போ தான் டிராக்டர்லாம் வந்துடுச்சு. டிராக்டர்லாம் டில் பண்ணுது. இது மாதிரி போட்டு அப்படியே விதைச்சிட்டும் போயிடுது. சில மெஷின் இருக்குது, டிராக்டர் ஃபில் பண்ணி அப்படியே டிராக்டர் பண்ணும்போது அப்படியே விதைச்சிக்கிட்டும் போயிடுறாங்க. இப்போல்லாம் அட்வான்டேஜ். இதுதான் கர்த்தர், அதுக்கு தான் அவனுக்கு பிரெயினை கொடுத்தாரு. அந்த பிரெயினை கொடுத்து அதை கண்டுபிடிக்க வைக்கணும். அதுதான் அவன் பண்ண உருப்படியான வேலை. ஆனால் கர்த்தர் அவனை தோண்டி தான் வைக்க சொன்னார். ஏனென்றால் தோண்டும் போது அவனுக்கு பாடி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வரும். இன்னைக்கு அது இல்லாதனால, எல்லாமே மெஷின் வந்துட்டனால வியாதிகளும் பெருகியிருக்கு.